நாங்கள் சொல்லுகிற இந்த நற்செய்தி அது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய செய்தி. அருமையானவர்களே, இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமத்தில் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. எல்லா பாவங்களையும் சாபங்களையும் நீக்கிடும் நாமம் இயேசுவின் நாமம். இந்த நாமத்தில் மனிதனுக்கு விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் மனிதனுடைய ஆத்மா பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம்தான் ஒரு மனிதனை விடுதலையாக்கும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கார். பிரியமானவர்கள், எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். அதற்காக தான் இந்த வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் மனிதனை பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் பிசாசின் தீமையில் இருந்தும் கொள்ளாத காரியங்களில் இருந்தும் விடுதலையாக்கும்படிக்கு, பாவத்திலிருந்து அவனுடைய ஆத்துமாவை மீட்டு ரட்சிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார்.